வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.9, அதாவது 10th மேக்ஸு சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 2.9ல் இருக்கக்கூடிய சம்ம தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸில் இருக்க சம்மெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஃபார்முலா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா போக எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஃபார்முலா. ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர், அதாவது 1லேருந்து n வரைக்கும் இருக்கக்கூடிய சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு n × n + 1/2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா, லாஸ்ட் நம்பர் n அப்படி இருந்ததுன்னா n × n + 1/2, அதான் SN அப்படின்னு இருக்கும், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அதே இது சம் ஆஃப் ஓடு நம்பர்ஸ் அப்படின்றப்ப 1, 3, 5 அப் டு n இருக்கும்போது SN வந்து n², n என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா அதுதான் சம் ஆஃப் ஓடு நம்பர்ஸ். அதே இது 1², 2², 3² அப் டு n² இருக்கும்போது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபார் ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா, சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். அடுத்தது சம் ஆஃப் க்யூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு இருந்தது அப்படின்னா SN வந்து என்ன ஃபார்முலா, n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இந்த 4 ஃபார்முலாவும் எப்போ கேட்டாலும் டக்குன்னு சொல்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் நம்பர் 2.9ல் எந்த சம்மு கேட்டாலும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மு பார்க்குறோம். எக்ஸசைஸ் நம்பர் 2.9ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மு 1ல் SN = என்னன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் கிவன் வந்து 1 + 2 + 3 + அப் டு 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் தான், அப்போ n = 60. ஓகேங்களா, ஸோ நமக்கு தெரியும், ஏன்னா லாஸ்ட் நம்பரும் 60 தான், அதோட கவுண்டிங்கும் 60 தான். ஸோ n = 60. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் TN = 60ன்னு இதை போட்டிருப்போம், அதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், ஏன்னா நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ நான் SNக்கான ஃபார்முலா என்ன, n × n + 1 டிவைடட் பை 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் போட்டு பார்க்குறேன். SN வந்து 60 × 60 + 1 61 டிவைடட் பை 2 கட் பண்ணோம் அப்படின்னா 32s are 60. ஸோ 30 × 60 என்ன வரும், ஸோ ஒரு 0 இருக்கும்போது 0 கரெக்டாக அப்படியே போட்டுடலாம். 3 × 61 183. ஓகேங்களா, ஸோ SN வந்து இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் கேட்டிருக்க ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து SN வந்து 1830. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே தான், 3 + 6 + 9 + அப்படியே கொடுத்துருக்காங்க 96 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப்படின்றப்ப என்னது, ஸ்டார்டிங் வித் 1 தான். இந்த ரேஷியோ டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான் இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, வெளியில் எல்லாத்துக்கும் காமனாக 3 வெளியில் எடுத்தால் இங்கே வந்து 3 × 1 3, அடுத்தது 6ன்றப்ப 3 × 2, 9ன்றப்ப 3 × 3, இந்த மாதிரி எழுதலாமா, அப் டு என்னது 32 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்குரிய SN ஃபார்முலா வந்து n × n + 1 டிவைடட் பை 2. ஓகேங்களா, ஸோ இதில் எனக்கு என்ன இருக்குது, 32 நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ n வந்து 32. ஸோ இப்போ நான் SN போடுறேன். 32 × 32 + 1 33 டிவைடட் பை 2 கட் பண்ணோம் அப்படின்னா 16 × 33. ஓகேங்களா, பட் வந்து நம்மளுக்கு SN வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் இது வரும். பட் முன்னாடி ஒரு 3 இருக்கா, ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 போடணும். ஸோ 3 × சம்திங், அப்போ இந்த 3யை இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது இதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம். பட் முன்னாடி வெளியில் 3 எடுத்ததுனால அந்த 3யை நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 3 × 32 × 33. ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா 16 × 33 × 3. ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 × 36 அப்படின்றப்ப 48 × 33. ஸோ 144 வரும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா SN வந்து 4851. ஓகேங்களா, ஸோ SN = 1584 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். அடுத்தது தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 51, 52 அப் டு 92 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் நம்பர் எப்போவுமே நம்ம படித்த ஃபார்முலா எல்லாமே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டு. இது 51லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட சம்மேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், 1 + 2 + அப் டு 92 வரைக்கும் கண்டுபிடிச்சி அதில் இருந்து 1 + 2 + அப் டு 50 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, 50 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இங்கே 51 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, கவனமாக பார்த்துக்கோங்க. இது 51 ஆரம்பித்தா நான் 50 வரைக்கும் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 ஃபார்முலா 2 இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து
அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்என்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது S1 மைனஸ் S2n அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்குவோம். ஸோ S1 ஈக்குவல் டு என்னது S1 பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து n வந்து 92 ஓகேங்களா. ஸோ அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 அப்படின்றப்ப 92 இன்ட்டு 93 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 46 இன்ட்டு 93 ஓகேங்களா. ஸோ 46 இன்ட்டு 93 அப்படின்றத மல்டிபிள் பண்ணி பாருங்கள் 4278 வரும் ஓகேங்களா. ஸோ இது S1n. அடுத்தது S2n போட்டு பாருங்கள். ஸோ S2n அப்படின்றப்ப ஸ்டார்டிங் நம்பர் n ஒன்று தான், n வந்து 50 ஓகேங்களா. ஸோ n வந்து 50ன்றப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 இந்த ஃபார்முலாவில் நான் போடுறேன். ஸோ ஃபார்முலாவை மேக்ஸிமம் பாக்ஸ் போட்டு காமிச்சிடுங்க. ஸோ 50 இன்ட்டு 51 டிவைடட் பை 2 கட் பண்ணால் 25 25 இன்ட்டு 51 1275. ஸோ S2 வந்து 1275 ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபார்முலா ஏற்கனவே இங்கே சொன்னது தான் SN ஈக்குவல் டு S1n மைனஸ் S2n நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ S1n ஈக்குவல் டு SN ஓகேங்களா. SN ஈக்குவல் டு S1n மைனஸ் S2n. ஸோ இங்கே நான் போடுறேன் SN இதோட சம்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4278 இது வந்து மைனஸ் 1275. ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 3060 இதுதான் வந்து 3006 ஓகேங்களா. இதுதான் வந்து இவன் கேட்டிருக்கக்கூடிய இதோட சம்மேஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + 4 + 9 + 16 + up to 225 ஓகேங்களா. ஸோ இந்த சம்மு கொடுத்துருக்கான். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதே இதை நம்ம மாற்றி எழுதலாம். 1ன்றது 1 தான், 4ன்றது எதுக்கு வரும் 2 ஸ்கொயர், 9ன்றது 3 ஸ்கொயர், 16ன்றது 4 ஸ்கொயர். ஸோ அப்படியே போனோம்னா 225 அப்படின்றது 15 ஸ்கொயர். ஸோ 1 மட்டும் இருக்குது, அப்போ 1 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இது நமக்கு ஃபார்முலா தெரியும், சம்மேஷன் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர் ஓகேங்களா. சம்மேஷன் ஆஃப் த ஸ்கொயர் நம்பருக்கு நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது. ஸோ n ஸ்கொயர் ஈக்குவல் டு அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. ஸோ இதுதான் வந்து சம்மேஷன் ஆஃப் n ஆஃப் ஸ்கொயர் நம்பர் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் n ஈக்குவல் டு என்னது லாஸ்ட்டு நம்பர் 15 ஓகேங்களா. ஸோ இந்த 15 நான் போட்டு பார்க்குறேன். SN ஈக்குவல் டு 15 இன்ட்டு 15 ப்ளஸ் 1 16. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எழுதுங்க, 15 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதுங்க ஓகேங்களா. 2 இன்ட்டு 15 ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ நானே கூட எழுதிடுறேன் 15 ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா 15 ப்ளஸ் 1 16, 2 இன்ட்டு 15 30, 30 ப்ளஸ் 1 31 டிவைடட் பை 6. ஸோ 6ஆல் நான் கட் பண்ணுறேன். 2 3s are 6, 5 3s are 15, 1 2 2, 8 2s are 16. ஸோ 5 8s are 40, 31 இன்ட்டு 40. ஸோ 40னா நான் 0 அப்படியே கொண்டு போட்டேன். 1 4 4, 3 4s are 12. ஸோ ஆன்சரு எனக்கு வந்து 1240 ஓகேங்களா. 1240 அப்படின்றதா எனக்கு ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா. ஃபோர்த்து டிவிஷன் இவ்வளோ தான். அடுத்தது ஃபிஃப்த்து டிவிஷனு. ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 21 ஸ்கொயர் அப் டு ஓகேங்களா. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்மேஷன் வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயரில் இருக்க சம்மேஷனில் இருந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 6 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 5 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கூடிய ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே செஞ்ச மாதிரி இது S1னும் இது S1nனும் இதை S2nனும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ S1n நான் கண்டுபிடிக்க போகும்போது n ஈக்குவல் டு என்னது 21 ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் நான் அப்ளை பண்ணுறேன் ஸ்கொயர் நம்பர்ன்றப்ப S1n ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6. ஸோ எனக்கு 21 ப்ளஸ் 1 2 இன்ட்டு 21 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் பெருக்கலுக்கு. மல்டிப்ளிகேஷனுக்கு நான் ப்ராக்கெட்லேயே போட்டு தான் பழகணும், அப்படின்னா தான் நமக்கு கரெக்ஷன் வராது, தப்பு வராது ஓகேங்களா. ஸோ 21 இன்ட்டு 22 இன்ட்டு 2 இன்ட்டு 21 42 ப்ளஸ் 1 43 டிவைடட் பை 6. 6ஆல் கட் பண்ணி பாருங்கள். 3 2s are 6, 7 3s are 21. சரி,
2 3s are 6, 7 3s are 21. இதையும் கட் பண்ணிங்கன்னா 11. ஸோ அப்போ 43 இன்ட்டு 77, 7 இன்ட்டு 11 77. ஓகேங்களா? ஸோ 301 வரும். ஓகேங்களா? 2 7 3 7s are 21, 2 4 7s are 28, 8 + 2 30. 1 1 3 3. ஸோ 3311 வரும். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணால் எனக்குரிய ஆன்சர் 3311. ஓகேங்களா? ஸோ இது வந்து S1n. நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? S2n கண்டுபிடிக்கணும். ஸோ 2n பொறுத்த வரைக்கும் n வந்து 5 தான். அப்போ Sn இதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிடுங்க. எடுத்து எழுதிட்டு நான் வந்து 2n அப்படின்ற டேட்டா டேரெக்டாக போடுறேன். n வந்து 5, 5 + 1, 2 × 5 + 1 by 6. ஓகேங்களா? 5 × 6 × 2 5s are 10, 10 + 1 11 divided by 6. கட் பண்ணால் 6 6 கட் பண்ணலாம். 5 × 55, 5 × 11 55. ஓகேங்களா? ஸோ S2n வந்து 55, S1n வந்து என்னது 3311. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் Sn கண்டுபிடிக்கலாமா? Sn = S1n - S2n. ஓகேங்களா? இந்த பேர் நம்மளாக தான் வச்சுருக்கிறோம். இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பேர் பிடிச்சாலும் நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ Sn வந்து 1n வந்து 3311 - 55. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 3256. ஸோ Sn. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த சீரீஸ்க்கான சம்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா Sn = 3256 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 6th division. 10 cube plus 11 cube plus 12 cube plus up to 20 cube. ஓகேங்களா? ஸோ கியூபுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். பட் வந்து ஸ்டார்டிங் வித் 10 இருக்குது. வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 cube plus 2 cube up to 20 cube கண்டுபிடிச்சி அதிலிருந்து 1 cube plus 2 cube up to 9 cube சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 cube ப்ளஸ் இங்கேயே பேர் எழுதிடுவோம். Sn = S2. இது S1n. அப்போ ஃபஸ்ட்டு 1n மைனஸ் S2n. ஓகேங்களா? ஸோ அப்போ S1nக்கு கண்டுபிடிக்கும் போது n வந்து 20. ஓகேங்களா? ஏன்னா 20 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ S1n என்ன ஃபார்முலா வரும் கியூபுக்கு? ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உரிய ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கியூபுக்கான சம்மேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதில் போட்டு பாருங்கள். n வந்து 20, 20 + 1 22 / 2 ஹோல் ஸ்கொயர். கட் பண்ணால் 10, 10 × 21 210 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ S1n வந்து 210 ஹோல் ஸ்கொயர். 210 அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. 21ஓட ஸ்கொயரு 441. 0ஓட ஸ்கொயர் பண்ணும்போது டபுள் போட்டுருவோம். ஓகேங்களா? இது S1n. நெக்ஸ்ட்டு S2nக்கு கண்டுபிடிக்கும் போது 2n வந்து n வந்து 9. ஏன்னா இங்கே 10 இருக்குது. அதனால் நான் 10க்கு முந்தின நம்பர் தான் இங்கே எடுக்கணும். ஸோ இப்போ S2n ஃபார்முலா போடுங்க. 9 × 9 + 1 10 / 2 ஹோல் ஸ்கொயர். கட் பண்ணால் 5, 9 5s are 45 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 45 × 45 இதுக்கு அர்த்தம் இதுதான். 45 × 45 அப்படின்றப்ப 5 5s are 25. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 4 × 4க்கு பதிலாக 4 × 5 போடுங்க. 20 25 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ 20 25 அப்படின்றது S2n. நம்மளுக்கு தேவையானது Sn. ஓகேங்களா? ஸோ இப்போ Sn அப்படின்றப்ப S1n - S2n. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து 4275 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து Sn, அதாவது இந்த 10 cube + 11 cube + 12 cube அப்படின்றதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை நான் இவ்வளோ நேரம் கவனிக்கலை. S1nன்றப்ப 21 × 10 210 ஹோல் ஸ்கொயர் = 4410 கிடைக்கும்.
அதே இது S2Nக்கு இதை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். SNன்றப்ப இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் வரும். ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கான ஆன்சர் தான் இது, இதுக்கான ஆன்சர் இது. ஸோ இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன், இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 7th டிவிஷன். வந்து 7th டிவிஷன் 1 + 3 + 5 + அப் டு 71 வரைக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த டேர்ம் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதாவது 1லேருந்து ஆரம்பித்து எல்லாமே கரெக்டாக 1 2 3 4 அப்படின்ற மாதிரியே வந்திருக்கும். ஸோ அதனால் n = அந்த லாஸ்ட் டேர்ம்னே எடுத்திருப்போம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் டேர்ம் அப்படின்றது n கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 71 அப்படின்றது இந்த டேர்மில் வரக்கூடிய நம்பர் தானே தவிர 71th டேர்ம் கிடையாது. ஸோ n = 71 அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? L - A/D + 1 போன டாப்பிக்கில் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் படி L - A/D + 1, L வந்து 71 லாஸ்ட் டேர்ம், A வந்து 1, Dன்றது 2. வர்ற ஆன்சரோட 1 ஆட் பண்ணணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வர்ற ஆன்சரோட தான் 1 ஆட் பண்ணணும். நம்ம இங்கேருந்து டேரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. இதுலேயும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 71 - 1 70, 70/2 + 1. ஓகேங்களா? கட் பண்ணால் 35, 35 + 1 36. ஸோ n = 36. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஓட் நம்பர், சம் ஆஃப் ஓட் நம்பருக்கான ஃபார்முலா n = 36 அப்படின்னா SN வந்து என்னது? n². ஸோ அப்போ S36 டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 36 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? 36 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதுக்கான மெத்தடு. ஸோ 36 அப்படின்றப்ப 1296, 36 ஸ்கொயர் அப்படின்றது இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ சம் ஆஃப் ஓட் நம்பர் அப் டு 71. ஓகேங்களா? 71th டேர்ம் அப்படின்னு கிடைக்கல, 71 தான். ஓகேங்களா? இது வந்து டேர்மோட வேல்யூ, நாட் த நம்பர். ஓகேங்க? டேர்ம் நம்பர் கிடையாது, டேர்மோட வேல்யூ. ஸோ டேர்ம் நம்பர் கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணணும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுக்கு கொடுக்கும்போதே இது என்னது 71th டேர்ம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா n = 71 எடுக்கலாம். மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த குழப்பம் எல்லாத்துக்குமே எப்போவுமே இருக்கும். எந்த ஒரு சீரீஸ் எடுத்தாலும் n வந்து 71 நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது 71th டேர்ம்னு இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி இல்லாமல் நம்ம ரெகுலராக 1 2 3 இந்த மாதிரி ரெகுலராக கண்டினியூஸாக வந்துட்டு 71 வந்துச்சு அப்படின்னா, நேச்சுரல் நம்பரில் வந்துச்சுன்னா இதை வந்து 71th டேர்முன்னு எடுக்கலாம், 71 அப்படின்றது n = 71ன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 71ன்றது 71th டேர்ம். பட் வேல்யூவும் இது தான், டேர்ம் நம்பரும் இது தான். எப்போ அப்படின்னா நேச்சுரல் நம்பர் வந்துச்சுன்னா மட்டும்தான். 1 2 3 4 5 அப்படின்றது நேச்சுரல் நம்பரில் வரும்போது 71ன்றது வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ணலாம், அதோட டேர்ம் நம்பராகவும் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓடு நம்பர். ஸோ அப்போ வந்து 71ன்றது 71th டேர்ம் கிடையாது, 36 டேர்ம். ஓகேங்களா? ஸோ அதை தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து கேப் இருக்குது. ஸோ 71ன்றது 71 வராது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 3 + 5 அப்படின்றது 5ன்றது 5th டேர்ம் சொல்ல முடியுமா? இது பார்த்தீங்கன்னா 1 2 3 3rd டேர்ம் தான் 5ன்றது. ஓகேங்களா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீரீஸில் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அது வந்து டேர்ம் நம்பர் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், 5th டேர்ம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.